பணியார மாவு ஆட்டி வச்சுருந்தேன்னு சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பணியாரம் ஊற்றி சாப்பிட்டுட்டு மதியானம் சாயந்தரம் காஃபி போட்டு குடிச்சிட்டு கடைக்கு போயிருந்தோம் கொஞ்சம் திங்ஸ் வாங்குறதுக்காக. வீக்கெண்ட்லலாம் நீங்கள் எப்படி பிளான் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் என்ன பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா, சாட்டர்டே போய் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, அந்த புதினா நிறைய வாங்குவேன். ஏன்னா நம்ம வந்து சுடுதண்ணி வைக்கிறோம்ல, சுடுதண்ணி வைக்கும்போது அந்த புதினா இலையை போட்டு குடித்தா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க ஹெல்த்துக்கு. ஸோ நான் அந்த மாதிரி தான் குடிப்பேன். அதுக்காக எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். வீக்கெண்டில் வந்துட்டு போய் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். பெண்களை வந்து வேலையில்லைன்றாங்க. இவ்வளோ வேலை பார்க்குறோம்லங்க. துணி துவைக்கிறோம், பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், அது பத்தாதுக்குன்னு ட்ரெஸ் எல்லாம் அயர்ன் பண்ணுறோம், வீடை க்ளீன் பண்ணுறோம், பேக் பண்ணுறோம், அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணுறோம். என்னென்ன ஃப்ரூட்ஸ் வேணும், என்னென்ன ஃப்ரூட்ஸ் வாங்கணும், இதில் என்ன சத்து இருக்குது, அதில் என்ன சத்து இருக்குது, அதை வாங்கிட்டு வந்துட்டு அழகாக ஸ்டோர் பண்ணணும். அப்புறம் திரும்ப எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி கழுவி கட் பண்ணி பசங்களுக்கு கட் பண்ணி கொடுக்கணும், குக் பண்ணி கொடுக்கணும். ஒவ்வொரு பசங்க இது சாப்பிடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. அவங்க ஃப்ளேவர்ஸ்லாம் நமக்கு தான் தெரியும். எவ்வளோ வேலை பார்க்குறோம். வீட்டில் சும்மா தானே இருக்குன்றாங்க. இதெல்லாம் என்ன தான் எப்படி தான் இப்படி பேசுனாங்கன்னு எனக்கு தெரிலங்க. இப்படி பேசுகிறாங்களே, மனசாட்சியே இல்லாமல்